எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. டேய் மோகன் மோகன், கதை விடுறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா? இவனுக்கு இருக்கிற கூட்டங்கிறது சாதி வெறி பிடித்த முட்டாள்களான கூட்டம். அது வந்து ஊருக்கு 4 பேர் இருப்பான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. அந்த 4 பேரை வச்சு நீ ஒண்ணு நட்டு புடுங்க முடியாது. இவன் சினிமான்னு சொல்லிக்கிறான், சினிமாக்காரங்க யாருமே இவனை சினிமாக்காரனா ஏத்துக்கலங்க. பாரஞ்சித் எல்லாம் மதிக்கிறாங்க, மாரி செல்வராஜ் எல்லாம் மதிக்கிறாங்கன்னா, ஐயா பாரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் தான் பட்ட வலி வேதனை, தன் மக்கள் பட்ட வலி வேதனைய அவங்க வந்து திரையில வந்து பிரதிபலிக்கிறாங்க. சாதி பெருமை பேசல, பேசல. மாரி செல்வராஜுக்கும் ரஞ்சித்துக்கும் பெரிய பெரிய ஹீரோக்களோட கால்ஷீட் கிடைக்கலாம், பெரிய பெரிய ப்ரொடியூசர் கிட்ட படம் பண்ண வாய்ப்பு கிடைக்கலாம். எனக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்னா, பல கோயில்களுக்கு போனா எனக்கு வந்து சிறப்பு தரிசனம் கிடைக்கும். யாரா நீனு? ஏன்னா கோவில ஸ்பெஷல் தரிசனம் காசு இருந்தா யாரு வேணாலும் போய் பாக்கலாம்டா. பாரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே, அவங்க கோயிலுக்கு தேடி போறாங்க. 300 கோடி இருந்தா நானே பாகுபலி விட பயங்கரமா படம் எடுத்திருப்பேன். 2வது 31 நாளுக்குள்ள இப்படி ஒரு பெரிய பிலிம் எடுக்கவே முடியாது. இவர் எடுத்திருக்கிறாரு. யாருக்கு அப்புறம்னா அவதார் எடுத்தாருல, அவர் எடுத்து 31 நாளா. அதுக்கப்புறம் வந்து இவர் தான், ஆமா, அதுக்கப்புறம் வந்து இவர் தான் வந்து 31 நாள்ல வந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. டேய் மனசாட்சி வேணாமாடா? ஜேம்ஸ் கேமரூன் நீயும் ஒன்னாடா? 100 கோடி இல்லைங்க, நீங்க 1000 கோடி கொடுத்தாலும் இவங்க இந்த வந்துங்க தத்தி முட்டாளு தற்குறி ஆபாசவாதி, இவனால படம் ஒண்ணு பெருசா பண்ண முடியாதுங்க. அதுக்காக நான் இவரை வந்து டேலண்ட் இல்லைன்னு இவரை வந்து குறைச்சு சொல்லல. காரணம் என்னன்னா, சாதி புத்தி சிந்திக்க விடாது.